ஸ்ரீ சர்வேஸ்வர பெருமானுக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையிலே ராகுகால வேளையிலே இந்த அபிஷேக ஆராதனைகள் செய்து கூட்டு பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் போல ஸ்ரீ சர்வேஸ்வர பெருமானின் வழிபாடு என்பது இது சிவ வழிபாடு. குறிப்பாக இந்த அமுத ராகு காலம் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ நேரத்திலே வரக்கூடிய இந்த ராகுகால நேரத்திலே வழிபாடு செய்வது என்பது மிக மிக விசேஷம். ஸ்ரீ சர்வேஸ்வர பெருமானின் அவதாரம் என்பது நரசிம்மரை சாந்தப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம். அவதார நேரமும் இந்த பிரதோஷ நேரம் தான். அவதாரம் என்பது நரசிம்மர் இரண்யகசிபுவை சம்ஹாரம் செய்த பிறகு அவனுடைய அசுர ரத்தம் முழுவதையும் குடித்த காரணத்தினாலே நரசிம்மருக்கு ஆக்ரோஷ குணம் தொற்றிக் கொள்கிறது, அசுர குணம் தொற்றிக் கொள்கிறது. அப்படி அசுர குணம் வந்ததனாலே அவர் தேவாதி தேவர்கள் எல்லாம் அழிக்க முற்படும் பொழுது தேவாதி தேவர்கள் எல்லாம் சென்று சிவபெருமானிடத்திலே முறையிடும் பொழுது சிவபெருமான் நரசிம்மரை சாந்தப்படுத்துவதற்காக தன்னுடைய படைத்தளபதியாகிய வீரவாதி தேவரை அனுப்புகிறார். அவராலும் அவரை சாந்தப்படுத்த முடியாத காரணத்தினால் சிவபெருமானே நேரடியாக சென்று சாந்தப்படுத்துவதற்கு முயல்கிறார். சிவபெருமானின் 64 திருமூர்த்தங்களிலே மிகவும் விசேஷமானது இந்த சர்வேஸ்வர அவதாரம். சிவபெருமான் நிறைய அவதாரங்கள் இருக்கு. தட்சிணாமூர்த்தி ஆகட்டும், பைரவர் ஆகட்டும், அப்படி நிறைய அவதாரங்கள் இருக்கும் பொழுது எல்லாமே சிவபெருமானின் அம்சமாகத்தான் இருக்கும். சிவபெருமானின் ஏதாவது ஒரு அம்சம் அந்த அவதாரத்திலே இருக்கு. ஆனால் சர்வேஸ்வர அவதாரம் என்பது மட்டும்தான் சிவபெருமான் நேரடியாக எடுத்த அவதாரம். சிவபெருமானே நேரடியாக சென்று நரசிம்மரை சாந்தப்படுத்துவதற்காக இந்த அவதாரத்தை எடுக்கிறார். நரசிம்ம அவதாரம் என்பது நரம் சிம்மம் இரண்டும் கலந்தது, மனிதனும் மிருகமும் கலந்த கலவையான ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம். அவரை சாந்தப்படுத்துவதற்கு சிவபெருமான் எடுத்த அவதாரம் என்பது மனிதன் மிருகம் பட்சி என்ற மூன்றையும் கலந்த ஒரு அவதாரம். சிவபெருமான் சதுர்புஜம் என்று சொல்லக்கூடிய 4 திருக்கரங்கள், மான், மழு, சர்ப்பம், அக்னி என்று 4ஐயும் ஏந்திய திருக்கோணம், அஷ்டபாதம் என்று சொல்லக்கூடிய 8 கால்கள், சுவாமியின் பிரதான கால்களிலே வலது தொடையிலே யமதர்மராஜா இருப்பார். கட்சி ரூபம் என்பதனாலே 2 ரெக்கைகள், ஒரு ரெக்கையில ஜூலினியும் ஒரு ரெக்கையில பிரதிகராதேவி இருப்பார். அதனாலதான் சர்வேஸ்வர பெருமானுக்கு ராகுகால வேளையிலே வழிபாடு செய்யும் பொழுது எலுமிச்சம்பழத்தால தீபம் போடும். 11 வார காலம் சுவாமியை வளம் வரணும் வேண்டுதல் இருந்து வளம் வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் 11 முறை வளம் வரணும். அதே போல 11 வாரம் தொடர்ந்து வரணும். 11 வாரம் தொடர்ந்து வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். சில இடப்பாடுகளால் ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையிலே ராகுகால வேளையிலே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது வீட்டிலேயே இந்த ராகுகால நேரத்திலே பூஜை அறை இருந்தால் பூஜை அறையிலேயோ அல்லது காமாட்சி விளக்கு, நம்ம சொல்றோம் கஜலட்சுமி விளக்கு என்று சொல்லக்கூடிய அந்த காமாட்சி அம்மன் விளக்கிலே நீங்க வந்து தீபம் ஏற்றி விட்டு வீட்டிலேயே இந்த மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வழிபாடு தொடர வேண்டும் 11 வார காலம். சுவாமியோட ரூபம், சுவாமியோட தரிசனம் என்பதை ரொம்ப ரசிச்சு பார்க்கணும். நம்மலாம் சுவாமியோட உருவம் எப்படி இருக்கு, சுவாமியோட அவதாரம் எப்படி இருந்தது. சுவாமி வந்து ஜடாமுடி சௌந்தர்யனா இருப்பார். சுவாமி பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பிறை நிலா இருக்கும். சுவாமிக்கு பிறை நிலா இருக்கும். ஜடாமுடி சௌந்தர்யனாய் பிறை நிலா சூரிய பெருமான் மான், மழு, சர்ப்பம், அக்னி என்று 4ஐயும் ஏற்றிய திருக்கோலத்திலே அஷ்டபாதங்களுடன் ஒரு பாதத்திலே சுவாமிய யமதர்மராஜாவும் மற்ற பாதங்களிலே 33 கோடி தேவர்கள் இருப்பதாக ஐதீகம். சுவாமியோட கால்கள்ல பாத்தீங்கன்னா நரசிம்ம பெருமானே ஆற தழுவியவாறு இருக்கும். சுவாமியோட திருமேனியை பார்க்கும்போது அதை நீங்க பார்க்கணும். திருமேனி பாதத்துல சுவாமிக்கு அந்த நரசிம்ம பெருமானே ஆற தழுவியவாறு இருக்கக்கூடிய கோணம். நிறைய ஆலயங்கள்ல சர்வேஸ்வர பெருமான் என்பவர் தூணில இருப்பார். சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய குருகாளீஸ்வரர் ஆலயத்துல சுவாமி வந்து தூண்ல இருப்பார்.
சென்னைக்கு போனீங்கன்னா கோயம்பேட்டு ஞாயிற்றுக்கிழமையில அதை போய் பார்க்கலாம். ஸ்ரீ சர்வேஸ்வரரை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு எந்தவித இடர்பாடுகளும் இருக்காது என்பதுதான் ஐதீகம். சர்வேஸ்வரர் சகல தோஷங்களையும் நீக்குபவர், தீராத வியாதிகளை தீர்ப்பவர், வழக்குகளில் வெற்றி மீது வெற்றி தருபவர், பகைவர்களை அழிப்பவர், திருமண தடைகளை அகற்றுபவர், புத்திரபாக்கியம் அருள்பவர், வில்லி ஏவல் சூன்யம் அபஸ்மாரகம் முதலான எல்லா தோஷங்களையும் நீக்குபவர் சர்வேஸ்வரன். எதிர்பாராத விபத்துகளை இல்லாமல் செய்பவர் சர்வேஸ்வரன் பெருமான். தன்னை நாடி வந்தோருக்கு எந்தவித மனக்குறையும் இன்றி வாழ்வில் எல்லா வளமும் பெற்று வாழ அருள் புரிபவர் ஸ்ரீ சர்வேஸ்வரன் பெருமான். ராகுகால நேரத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனின் திருநாமங்களை உச்சரித்துக் கொண்டு அந்த 108 மாலை 108 அட்சர மாலையை 108 அர்ச்சனையை சொல்லும் பொழுது ஓம் போற்றி என்று சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். இந்த குருக்கள் அர்ச்சனை பண்ணும் போது யாரும் கண்ண மூடிட்டு சுவாமி பார்க்காது. தீப ஆராதனை செய்யும் போது தீப தரிசனத்துல தான் சுவாமியோட அருள் கிடைக்கும். ஆகவே சுவாமியை வழிபாடு செய்வதற்கு இன்றைய தினத்தில் ஆலயத்திற்கு வந்த அனைத்து அடியார் பெருமக்களின் நியாயமான வேண்டுதல் எல்லாம் பரிபூர்ணமாக